அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டரை பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமே பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கும் நடிக்கும் சம்பளமே வாங்கல. எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு. எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது, பணம் டிமாண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி கிட்ட என்னென்னா அந்த அன்பு, தயாரிப்பாளர்கள் மேலே அன்பு அண்ட் இயக்குனர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். யார்கிட்டையுமே ஒரு எனிமையே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா, அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இங்கே சாம் அழகாக பேசினார், அதாவது இந்த கதையில் இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற யாராவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு. ஜிவி சாருக்கு நம்ம பண்ணவே முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு நட்பு, அவ்வளோ சூப்பரான ஒரு அன்பு எல்லார் மேலேயும் வச்சுருப்பார். அதனால தான் தயாரிப்பாளர்லாம் திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும், திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்தில் அவர் சம்பளம் விட்டு கொடுக்குறாரு அப்படின்றத விட நான் எப்படி சொல்லுவேன்னா, சார் பிஸ்னஸ் ஆனோட வாங்கிக்கிங்க சார் அப்படி சொல்கிறேன். ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லை சேட்டலைட் வியாபாரம் ஆகிடுச்சுன்னா வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சம்பளம் எப்போவுமே கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, உங்கள் சம்பளம் கண்டிப்பாக வேணுன்றதை விட பிஸ்னஸோட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்மந்தப்பட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.